என் வேலையே அழகான பெண்ண கூட நடிக்கிறது. அதான் என் வேலையே. எப்படி ஆளுங்களை மயங்கி போயிட்டாங்களா? எத்தனை வருஷம் சொல்ல அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போறான் தெரியல. இதை புடி எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு, இது பண்ணு. இன்வெஸ்டிகேட்டர் ஆபீசரை கூப்பிடு. வரும், எல்லா ப்ரூஃப் வருது, எல்லாம் வரும். ஒவ்வொன்னா வெளியே வரும். அவங்க குடும்பத்தில இருந்தே வரும். அவங்க குடும்பத்திலிருந்தே கான்டாக்ட். உங்களுக்கு எதாவது வேணும் சொன்னா வந்து பாய புத்திக்கிட்டு வேண்டாம், தேவையில்லை, நான் ஹேண்டில் பண்ணி ஒரு நாள்ல என்ன முடிச்சு பண்ணு. பசங்கன்ற ஒரு காண்ட வாய மூத்து இருந்தாங்க. என்னெல்லாம் போய் கேட்டு பாருங்க அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. ஊருக்கே தெரியும் அந்த வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. எங்க அப்பா அம்மா கையெடுத்து கால ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க, நாசமா போட்டுதான் போட்டாங்க. சொன்னதை கேட்க மாட்டாரு. நீங்க நடந்துச்சு எத்தனை நாள் வேலை செய்யணும் இல்லையா? அதான் ஃபெமினிசம். அவர் தான் சொன்னார் வேலை செய்யறது. சரி, ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையில எதிர்ப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்பதான் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே விட்டோம். அப்பயாவது கேட்டு ஃபெமினிஸ்ட் இருந்தா என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்கு சொல்லிருக்கணும்ல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதுல வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. அந்த இது பேர்ல அனுப்ப கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கு, ஆல்ரெடி கடன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சிடும். ஏன்னா நான் சந்தோஷமா இருந்தேன். தெரிச்சுதானுங்க வந்தவனை கூட நிம்மதியா வாழ விடாட்டி ஒரு சின்ன ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பேன், ஏன் வந்திருப்பேன்? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்க நான் கேட்டு பாருங்க. 23 வருஷம் எப்படின்னு புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க? எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலா அதை தப்பு செஞ்சுட்டாங்க இல்ல? எப்படி ஒரு 45 வயசுல எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற என்னங்க பேசுறீங்க? அழகா நீங்க அடிக்கிறது தாங்க வேற. அப்பெல்லாம் போடாது, இப்ப ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அதான் பெரிய நம்பிக்கை, ட்ரஸ்ட்.